எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் குடலை எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அணைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. அந்த கவுச்சு வாசமெல்லாம் போயிருங்க. அப்புறமா கலவை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். வாசாமி போய் மஞ்சள் இலையும் அப்புறம் கருவேப்பிலையும் பொரிச்சிட்டு வந்துடலாம். கார்டன் போய் ஒரு 2 இலை பொரிச்சுக்கலாங்க. இது கூட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மஞ்சள் இலை 2, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 2 பச்சை மிளகா கிள்ளி வச்சது, நீர் வச்சது, ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சது, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாங்க. இப்போ தான் கார்டனில் பறிச்சிட்டு வந்தது. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாங்க. மல்லிப்பொடி, சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு பரட்டி க்ளீன் பண்ணி வச்சா குடலை எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மஞ்சள் இலையை இப்படி பிச்சு போட்டுக்கலாங்க உள்ள. அப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு பாதி உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு. இந்த மஞ்சள் இலை போடுறதுனால அந்த வாசனையெல்லாம் கொஞ்சம் அடைக்கிருங்க. நல்லாயிருக்கும். கவுச்சு வாசனைலாம் வராதுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கமகமான இருக்குங்க. நீங்கள் இதுக்கு மிளகா ஆட்டும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்குங்க. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் வரும், மஞ்சள் கலரில். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுலேயே நல்லா வேகட்டுங்க. ஒரு 4 சவுண்டு விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். 4 சவுண்டு வரட்டுங்க. அதுக்குள்ளே மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். மிளகா ஆட்டுறதுக்குங்க 4 ஸ்பூன் தனியா, 4 காஷ்மீர் சில்லி மிளகாய், ஒரு 10 குண்டூர் மிளகாய், கொஞ்சோண்டு கசகசா, 2 பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் வெள்ளைப்பருப்பு, ஒரு ஸ்பூனு சீரகம், மிளகு கொஞ்சம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எல்லாம் வறுக்கிறதுக்கு. இது வெங்காயம் எல்லாம் போட்டு வறுக்கணுங்க.
இது தக்காளி போட்டு அது கூடவே வறுத்துக்கணும். தேங்காய் கடைசியில் ஆட்டி தனியாக கலக்கி ஊற்றணுங்க. இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வறுக்கிறதுக்கு. இப்போ சீரகம் போட்டுக்கலாங்க. அது பச்சை போட்டால் கருகிடும். வெங்காயம் வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 5-6 பல்லு பூண்டுங்க, ஒரு துண்டு இஞ்சிங்க எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி தக்காளி இதில் போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க வெங்காயத்தையே. அப்போ அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடு, நல்லா இருக்கும் டேஸ்ட். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனப்புறம் போட்டு ஆட்டிக்கலாங்க. அதுக்குள்ளே இட்லி குழம்பாகிறதுக்குள்ளே இட்லி ரெடி பண்ணிக்கலாங்க. இட்லி குடல் குழம்பு. காம்பினேஷன் நல்லா இருக்கும். இட்லி வேகட்டுங்க. அதுக்குள்ளே மசாலா ஆட்டிடலாம். நல்லா நைஸாக ஆட்டிக்குங்க. நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. கேஸ் போயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குதுங்க. வெந்துருச்சுங்க. இப்போ குழம்புல கலக்கிக்கலாம். சூப்பு குடிக்கிறவங்க கூட இதுலேருந்து சூப் எடுத்து குடிப்பாங்கங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு, இந்த வாயில் வயிற்றுலலாம் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை எடுத்து குடித்தா நல்லதுங்க. எங்களுக்கு இன்றைக்கி வேண்டாம், அதனால் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன் குழம்புலையே. மசாலா ஆட்டி வச்சது இது கலக்கி வச்சுருக்கிறேங்க. இதில் ஊற்றிக்கிறேன். இட்லி வெந்திருக்குங்க. இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கலாம். இப்படி குத்தி பார்த்தா தெரியுங்க. பிசு பிசுன்னு வராமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது நல்லா வெந்திருக்குது தெரியுது பார்த்தாவே. நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இது இந்த பக்கம் எடுத்து வச்சிடுறேன்.
குழம்பு வைக்கலாங்க. கொஞ்சம் நேரம் இது இந்த மசாலாலேயே வேகட்டுங்க. அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போவே தேங்காய் ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டு வராது. அப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சரி, மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தேங்காய் ஆட்டி வச்சதை இதை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறம் எடுத்து தாளிச்சுக்கலாம். இந்த மஞ்சள் வேலையெல்லாம் எடுத்து போட்டுங்க. கொஞ்சம் இன்னும் 1 2 இருக்குது, எடுத்து போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை இது எடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும் வெட்டி. அப்புறம் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு, சாப்பாடுக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் இப்படியே வச்சுக்குவாங்க. தனியாக எடுத்து தாளிச்சா சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 1½ ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. வீட்டில் அரைச்சது. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறேன், இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கறியை எடுத்து இதில் போட்டு அரைச்சிக்கலாங்க. குடல் கறி இதுலேயே கொஞ்சம் இருக்கட்டுங்க குழம்புல, அப்போ நல்லாயிருக்கும். 2 கை தண்ணி ஊற்றி நல்லா ட்ரையாக சுண்ட வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிக்கலாங்க. குடல் கறி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
அம்மா ம் இந்தாங்க குடல் குழம்பு இட்லி சாப்பிடுங்க. சரி. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. சரி. நானும் போட்டுக்கிறேன். இட்லி குடல் கறி வாங்க சாப்பிடலாம். மிளகாட்டி காய்ச்சினது. இட்லி நல்லா பூ மாதிரி வெந்திருக்குதுங்க. குடல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அம்மா நல்லா இருக்குதுங்களா? குடல் கறியெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? இட்லி எல்லாம் நல்லா நல்லா குடலாம் வெந்திருக்குதா? சரி சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நல்லா ருசியாக இருக்கு. அப்படிங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. இந்த குடல்ல கூட இப்படி தொட்டு சாப்பிட்லாங்க. கிரேவி மாதிரி இருக்குது இதுக்கு. இது வேற டேஸ்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக. சூப்பராக இருக்குது.